ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வாரம் வந்து உமாஸ்ரீயோட ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உமாஸ்ரீ ஸ்கூலில் வந்து கல்ச்சர் டே ப்ரோக்ராம் தான் நடந்தது. ஸோ அந்தந்த அவங்கவுங்க கல்ச்சருக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து மார்னிங் வந்து நம்ம கல்ச்சர் ட்ரெஸ்ஸாக வந்து பட்டு பாவாடை மாதிரி போட்டுட்டு போனால், அப்புறம் வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து மதியானம் ஒரு 12 மணிக்கு மேலே வாங்க, ஒரு பரைட் இருக்கும், அப்புறம் வந்து ஃபேஸ் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம், ஸோ வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவளை நாங்கள் ஸ்கூலில் விட்டுட்டு திருப்பி நானும் தம்பியும் வந்துட்டு ஒரு 12 மேலே கிளம்பி அவங்க ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கூட வந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அங்கே போனோம். நல்லா இருந்துச்சு. ஸ்கூலில் ஆரம்பித்து அவங்க அப்புறம் பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரீட்லாம் கவர் பண்ணி பரைட் போனாங்க. ஸோ நானும் அப்படியே கூட சேர்ந்து தம்பியை தூக்கிக்கிட்டு அப்படியே போனேன். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். எல்லா கிட்ஸுமே அவங்கவுங்க கல்ச்சர் ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது. இது வந்து ஒரு வகையில் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அவங்களாம் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு, நல்லா விளையாண்டுட்டு, அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு முதல்ல வெதர் வந்து மெயினாக எங்களுக்கு கை கொடுத்துச்சு. மேல வந்துட்டு வெதர் எப்படினாலும் சேஞ்ச் ஆகும், சொல்ல முடியாது. ஸோ அன்னைக்கு வந்து நல்லா ஒரு வெயில் அடிச்சுது. ஒரு 20 டிகிரிக்கு மேலே தான் இருந்தது. ஸோ அதனாலேயே குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப வசதியாக இருந்தது. சின்ன குட்டீஸ்லேருந்து எல்லா பெரியவங்க வரைக்கும் நல்லா ட்ரெஸ்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு வந்தாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஒரு குட்டி பேபிஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி கல்ச்சர் ட்ரெஸ்லாம் போட்டு அவங்க கூட்டு வந்திருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் விடாமல் கிட்ஸு ஸ்கூலில் படிக்கிற எல்லா கிட்ஸுக்குமே ஒருத்தர் விடாமல் எல்லாருக்குமே ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணாங்க. அதாவது நம்ம அவங்கவுங்க நாட்டு கொடியை தான் அவங்க ஃபேஸில் பெயிண்ட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்ஸோட டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மியூசிக் போட்டிருந்தாங்க அங்கே பின்னாடி. அப்புறம் நிறைய பிக்சர்ஸ் எடுத்தோம். உமாஸோட கிளாஸ் குழந்தைங்கள்லாம் வச்சு பிக்சர் எடுத்தோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பரேட் முடிஞ்சுட்டு ஃபேஸ் பெயிண்டிங் முடிஞ்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க தான் மீதியெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் போல் அவங்கள கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.